ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கருவாடு, நெய் மீன் கருவாடு ஃப்ரை தான். அது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். நான் வந்து 2 துண்டு கருவாடு, நெய் மீன் கருவாடு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தோலெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், உரிச்சிட்டேன் தோலை. ஸோ எப்போவுமே பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம், வெங்காயம் நல்லா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 பச்சை மிளகா. இது வந்து வெங்காயம் ஜாஸ்தியாக இருக்காப்புல தெரியும். ஸோ நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது வெங்காயமே ரொம்பவே கம்மியாக போயிடும். ஸோ இப்போ வந்து எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ சட்டி வச்சாச்சு, சட்டி காஞ்சிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கருவாடை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடுங்க லைட்டாக. இப்போ ஃப்ரை பண்ணி அது ஓரமாகவே வச்சுருங்க. அந்த சட்டிலேயே ஒரு ஓரமாக வச்சுருங்க. 2 கருவாடையும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நம்மள்ட்ட இருக்க வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இது ரொம்பவே ஈஸியான மெத்தடு, நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாம்பார், ரசம் இந்த மாதிரிலாம் அதை வச்சு சாப்பிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நல்லா வெங்காயம் நல்லா வேகணும். நம்ம கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கருவாடில் உப்பு இருக்கும். ஸோ நம்ம வந்து லைட்டாக உப்பு போட்டால் போதும். வெங்காயத்துக்கு மட்டும் லைட்டாக உப்பு போட்டால் போதும். இது வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்து லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான லைட்டாக போட்டுக்கோங்க, ஏன்னா கருவாட்டிலையுமே உப்பு இருக்கும். ஸோ நீங்கள் லைட்டாக ஒரு பிஞ்ச் போட்டுக்கிட்டாலே போதும். ஸோ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சா தான் நல்லா வேகும். வெங்காயம், கருவாடு எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும். ஸோ கருவாடையும் இந்த மாதிரி நச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் நல்லா இதாகும். ஸோ முழுசாக நம்ம வைக்க போகிறது இல்லை கருவாடை. ஸோ ஃபுல்லாகவே நீங்கள் இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க. இதை நீங்கள் வெறும் ரைஸை கூட வெறும் ரைஸில் கூட இதை இந்த வெங்காயம் கருவாடு போட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும்.